வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தின் 26வது நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் சனி மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். உத்திரட்டாதி ஒரு முழு நட்சத்திரம். உத்திரட்டாதி மீன ராசியில் வரும். சனி மற்றும் குரு சார்ந்த அமைப்புதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். 12ஆம் இடம் மீனராசி மோட்சஸ்தானம் எனப்படும். அல்ல குறையாத செல்வம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். நாலேட்ஜ் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரதோஷம் ஆகையினால் ஜலதோஷம், தலைவலி, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய பௌர்ணமி அன்றி வரும் முழு நிலவை கைகூப்பி கும்பிட்டு வர தோஷம் நிவர்த்தியாகும். காமாட்சி அம்மனை வழிபட்டு வரவும் நன்மை உண்டாகும். பொதுமக்களுக்கு தொண்டு செய்யும் நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். சனியின் நட்சத்திரமாகியால் எண்ணங்கள் மந்தமாக இருக்கும், செயல்களும் ஸ்லோவாக இருக்கும். அடுத்தவரின் மீது பாசமாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் மரம் வேப்பிலை மரம். தெய்வம் காமதேனு. தடைகள் தாமதங்களை வாழ்க்கையில் சந்தித்து பின்புதான் மாபெரும் வெற்றியை அடைவார்கள். உத்திரட்டாதி மனிதகண நட்சத்திரம். இவர்கள் மகிழ்ச்சியான நபர்கள், தெளிந்த ஞானம் பெற்றவர்கள், அதன் மூலம் மேன்மை. இவை எல்லாமே உத்திரட்டாதியின் மற்றவர்களுக்கு உதவும் தாராள குணம் இவர்களுக்கு உண்டு. எதிரியையும் மன்னிக்கும் மனோபக்குவம் உடையவர்கள். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தன்னை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். நிறைய சொந்த பந்தங்களை கூடவே வைத்திருப்பார். நெருங்கிய உறவுகளை இவர்களுக்கு அதிகமாக இருப்பார்கள். ஒருவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது தேடி சென்று உதவுவார்கள். கல்வியில் அனுபவசாலியாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாடு சுற்றுலா செல்ல ஆசை உள்ளவர்கள். புத்திமான் மற்றும் பலசாலியாக இருப்பார்கள். நிறைய பேரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். பெரியவரை நன்கு மதிக்க தெரிந்தவர்கள். அவருடன் பழக எல்லோரும் விருப்பப்படுவார்கள். செல்வந்தர்களாக இருப்பார்கள். சமையல் செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தனித்தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சமுதாயத்தில் இவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும். யார் தப்பு செய்தாலும் தப்பென்று தைரியமாக சொல்லக்கூடியவர்கள். தனிமையில் வாழக்கூடியவர்கள். அதனால் இவர்களுக்கு அதிக நேரம் தனிமையில் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் மரம் வேப்ப மரம், பறவை, ஆந்தை. அதனால் இவர்கள் அதிக நேரம் கண் விழித்து இரவு நேரம் சரியாக தூங்க மாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தின் விலங்கு பெண் பசு. பசுவிற்கு உணவளித்தல் இவர்களுக்கு மிக நல்லது. காமதேனு படத்தை வீட்டில் மாட்டினால் நல்லது. இவர்களால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடல் வழி பயணம் செல்ல இவர்களுக்கு நல்லது. மீன் தொட்டியில் மீன் வளர்ப்பது நல்லது. இவர்களுக்கு அது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.